ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். அவர் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வாழ்க்கையில் எந்தெந்த பாதாளம் ஆண்டவரே, உங்க அக்கினாலே நீங்க சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில் வல்லமைகளும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆண்டவரே அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். வாழ்க்கையில நாங்க அப்புறம் ஏசப்போட ஆவி அனலா வாங்கப்பா. வாழ்க்கையில நீங்க அனலா வாங்க. தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில எல்லா பாதையும் வல்லமைகளும் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே.
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே Holy Spirit, Holy Spirit. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. நம்முடைய அசைவாடுதல் எங்கள் மீது உண்டாகட்டும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாட 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 அவர் அசைவாட 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 வெளிச்சம் உண்டானது. அவர் அசைவாட 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 எல்லாம் புதிதாக மாறியது. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாற, ஒழுங்கின்மையாக இருக்கிற ஸ்தலங்கள், ஒருங்கிணையாக இருக்கிற காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்கிறதோ அது எல்லாம் ஒழுங்காக மாற, ஒழுங்காக மாற, ஒழுங்காக மாற, ஒழுங்காக மாற. ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதலுக்குள்ளாக, உம்முடைய அசைவுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவதாக. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களா, நல்லா இருக்கிறீங்களா? बहुत अच्छा है. तमिल मालूम नहीं है? मालूम, बात करेंगे. அல்லேலூயா. தமிழ் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சாக்க பேசணும். அல்லேலூயா. வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பேசுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? Let's rejoice in the Lord. Hallelujah. Hallelujah. இந்த உலகத்தை நம்ம விட்டு போகிற வரைக்கும் பிரச்சனை நம்ம கூட இருக்கும். Until we leave this world, we'll have the problems. பிரச்சனை ஒரு நாள் நம்மளை மேற்கொள்ள கூடாது. Not even one time the problem should overcome us. பிரச்சனையை நாம மேற்கொள்ளணும். But we have to overcome the problem. பிரச்சனையை யோசிக்கணும். பிரச்சனையை நம்மளை பார்த்து யோசிக்கணும். The problem should think about it. என்ன இவங்களை ஜெயிக்கவே முடியாத மாதிரி இருக்கு. Why couldn't I overcome them? ஒரு நாள் ஒன்று வரும். There will be a day. பிரச்சனை உங்களை துரத்திட்டே வரும். And the problem would be chasing you. நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க. But you would go to the heaven. பிரச்சனையாவே இந்த பூமியில தங்கிடும். And the problem would stay in the world as a problem. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, எந்த பிரச்சனையும், எந்த பாடுகளும், எந்த சத்துருவின் கிரியைகளும், எந்த சாபத்தின் வல்லமைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது. So let's say that any other problem, any other curses, any other crisis will not overcome us.
ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் Let's turn to Genesis chapter 6, 9ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான். These are the generations of Noah. Noah was a just man and perfect in his generations, and Noah walked with God. ஹல்லேலூயா. Hallelujah. வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு தெய்வம் என்னத்தை சொல்றாரு பாருங்க. So the Lord has told that it's about the generations, but he spoke about Noah. ஆக்சுவலா வம்ச வரலாறுனா என்னதான் சொல்லி இருக்கணும்? 10ஆவது வசனத்தை தான் சொல்லி இருக்கணும். நோவாவின் வம்ச வரலாறு. சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் நோவுடைய பிள்ளைகள். மருமகள்கள் இருந்தார்கள், மனைவி இருந்தார், அவருக்கு அப்பா ஒருத்தர் இருந்தார். இதான் சொல்லியிருக்கணும். வம்ச வரலாறுன்னு ஆரம்பிச்சு என்னதான் சொல்றாரு? அவனுடைய வம்ச வரலாறு நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். So when Lord wanted to say about the generation of Noah, instead of saying about his generations, he told about Noah as he is a righteous and blameless person. நான் இதை பார்த்து ஆச்சரியமா பட்டேன். I was surprised to see this. வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? It was told about the generations, history of the generations. இப்போ பாஸ்கர் ஐயாவை பார்த்து சொல்கிறோம், பாஸ்கர் ஐயாவுடைய வம்ச வரலாறு அப்படி சொன்னேனே. டேவிட்டுக்கு க்ளோரி, அப்புறம் பால் ஒய்ஃபு, அப்புறம் டேவிட்டுடைய பிள்ளைங்க. இப்படி தான் வம்ச வரலாறு சொல்லணும். யாருக்கிட்ட போயிட்டு உங்கள் வம்ச வரலாறுன்னு சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா அவரு, எங்கள் தாத்தா அவரு, நான் இவர், என் பிள்ளைங்க இது. இதுதான் வம்ச வரலாறு. ஆமாம் தானே? ஆனால் தெய்வம் நோவாவுடைய வம்ச வரலாறு என்ன தெரியுமா சொல்கிறாரு? நோவா உத்தமன். இதுதான் வம்ச வரலாறு. Generally, if we speak about the history of generations, it would be told about the fathers or the grandfathers or the children. But when God said about Noah, he told that he is righteous. நோவா நீதிமான். இதான் வம்ச வரலாறு. The generation about Noah is he is righteous. நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவன். இதுதான் அவனுடைய வம்ச வரலாறு. Noah is righteous and he is the one who walked with God. அதற்கு பிறகு தான் 10வது வசனம் சொல்லுகிறது. And then later the verse 10 says, 10வது வசனம் சொல்லுகிறது, நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இது எப்ப சொல்லி இருக்கணும்? வம்ச வரலாறுன்னு சொன்ன உடனே சொல்லி இருக்கணும். So the verse 10 should be told as soon as it's about the generation of Noah. ஆனா தெய்வம் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒன்று சொல்றாரு. But the Lord is telling to us today, உன் பிள்ளைகளோ அல்லது உன் எதிர்கால சந்ததியோ இல்லை உன் தேசத்தில் கொடுக்கிற ஆடு மாடுகளோ இல்லை காரு பங்களாவோ உயர்ந்த படிப்போ அதெல்லாம் உனக்கு வம்ச வரலாறு கிடையாது, உன் வரலாறு கிடையாது. But the Lord says that whatever we have in this world or our children or the properties or whatever, that doesn't belong to our history. உனக்கு ஒரு வரலாறு இருக்குது. There is a history for us. நீ நீதிமான். And it's we are righteous. உனக்கு ஒரு வரலாறு இருக்குது. And there is a history for us. நீ உத்தமன். You are blameless. உனக்கு ஒரு வரலாறு இருக்குது. And there is a history for you. நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவன். And you are the one who walk with God. அப்போ தெய்வம் இதைத்தான் வரலாறாக சொல்லுகிறார். And this is being told as a history by Lord. இதை செய்கிறவன் தான் வரலாற்றை படைக்கிறவனாக சொல்லுகிறார். And the one who does this would be the one who creates the history. அதுக்கு பிறகுதான் தெய்வம் இவனுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிறார். And after this the Lord says about the generation of Noah. ஒரு மனிதன் நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருக்கிறதுனால என்ன நடந்ததுனாக்க 18ஆம் வசனத்தை வாசிப்போம். It's because the one person who is righteous, blameless and also walking with God, we'll see what happens in the verse 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை
உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இப்ப உடன்படிக்கை யாரோடு? Noah. நோவோடு மட்டும் பண்றாரு, அவங்க பிள்ளைகளோடு பண்ணல. அதுக்கு பிறகுதான் பண்ண போறாரு. The Lord makes the covenant only with Noah, not with his children. உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறபடினால உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் மருமகமாரர்கள் எல்லாரும் பேழைக்குள்ள பிரவேசிப்பீர்கள். But with you will I establish my covenant. You shall come into the ark, you and your sons, and your wife and your sons' wives with you. அப்போ தெய்வம் தன்னுடைய உடன்படிக்கையை ஒருவனோடு ஏற்படுத்த விரும்புகிறார். So the Lord wants to make a covenant with someone. அவனை வைத்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And by keeping him, he wants to bless the entire family. அவனை வைத்து அவன் சந்ததியை காப்பாற்ற விரும்புகிறார். And by keeping him, he wanted to protect his generations. இதை முடிச்சிட்டு அப்படியே நான் படிச்சு கொண்டே வந்து 9ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் படிக்க சொன்னார். நான் அடுத்த வாரம் 9ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். By the time I was reading this, I have taken through the chapter 9 by the Holy Spirit, and we'll look onto it. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I was very surprised. 9ஆம் அதிகாரத்தில் முறை 7 முறை இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறது. On the chapter 9, there are 7 times the word covenant comes. ஆண்டவர் ஒருத்தனோடு உடன்படிக்கை பண்ண பிறகு After the Lord makes a covenant with அவனை someone, காப்பாற்றுகிறார், அவன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். he protects him as well as protect his family. அந்த உடன்படிக்கை நிமித்தம் உலகத்தை காப்பாற்றுகிறார். And because of that covenant, he protects the entire world. அந்த உடன்படிக்கை நிமித்தம் சின்ன பூச்சியை காப்பாற்றுகிறார். And because of that covenant, he protects even the insects. அந்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றுகிறார். And because of the covenant, he protects the entire world. ஒரு மனிதனுடைய உறவு, And it's because a relationship with one man. ஒரு மனிதன் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, It's because a relationship between God and that one man மறுபடியும் ஒரு அழிவு வராம இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறது. makes the world to be protected from any நான் அப்படியே யோசித்து கொண்டிருந்தேன். So I was thinking about it. யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. I was thinking this for a long time and I was very surprised. ஆக்சுவலாக நான் இன்னும் மெசேஜுக்குள்ளே போகலை, 300 மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். As of now, I'm talking only about brief about the message, and I didn't enter inside the message. எனக்கு பிரச்சனை என்னன்னாக்கா 300 மெசேஜ் முடிகிறது தான் பிரச்சனை. I have a problem that always I give the brief of the message and I couldn't complete. நான் ஒரு 3 பக்கம் 4 பக்கத்துக்கு மக்களுக்கு அனுப்பி வைப்பேன் எஸ்தருக்கு. I used to share 3 pages of messages. ஆனால் ஒரு பேஜில் ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் நாங்கள் மெசேஜ் கொடுக்குறோம். But most of the time we complete, not even complete 1 page of it. ஏன்னாக்க தெய்வம் அப்படியே நடத்திட்டு போயிடாரு, மீதியெல்லாம் அப்படியே பேலன்ஸ் இருக்க வேணும், இவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்காங்க. So usually whatever we prepare is more and whatever we deliver here is less. எனக்கு தெய்வம் என் முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்ச அப்படியே நான் யோசனை பண்ணேன். And I was thinking about one miracle God has done to me. ஒரு மனிதன் உத்தமனா இருக்கிறான், If one man is righteous அதே மனிதன் நீதிமானா இருக்கிறான், and the same man is blameless, அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்கிறான், and he is the one who walk with God too. அதனால அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். And it's because God make a covenant with him. உலகத்திலே முதல் உடன்படிக்கை அவனோட தான் பண்ணார். And the Lord has made the first covenant with him. உடன்படிக்கை என்ற வார்த்தையே அவனுக்காக தான் வந்தது. The covenant word came for him. அதுக்கு முன்னாடி எந்த உடன்படிக்கையுமே இல்ல. And before that there was no covenant. முதலில் அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். Before the time of Noah there were 1000 years and there was no word covenant. கோடிக்கணக்கான மனிதர்கள் அதற்கு முன்பாக வாழ்ந்தார்கள். Might be a crore of people would have been there before Noah. ஆனா முதல் உடன்படிக்கை, But the first covenant நோவாவோடு பண்ணுகிறார். was done with Noah. ஏன்னா அவன் நீதிமான். It's because he is righteous. ஏனென்றால் அவன் உத்தமன். It's because he is blameless. தேவனோடு சஞ்சரிக்கிறவன். It's because he walk with God. சரி, நான் இதை சொல்லிட்டு எங்க மெசேஜுக்குள்ள வந்துடுறேன். சாரி, எங்க 2 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை. So we have one covenant. அங்கிள், நீங்க மெசேஜ் எடுக்கிறீங்க, உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறீங்க, வசனமே நிறைய நீங்க சொல்றதில்ல அப்படி சொல்லி நேற்று டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம். So we had a discussion that the message is not completed for what it is prepared and only closed with the examples. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவியானவர் என்னவோ இன்னைக்கு அப்படி நடத்துறாரு. The Holy Spirit is leading me to do that way. நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வந்தாலையும் அடுத்த வாரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணி சொல்லலாம்.
So even I have prepared a lot of things, but we'll continue it for the next எனக்கு time. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக நிறுத்த காரியத்தை சின்னதா ஒன்று போய் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கே செய்து Again, I'm going to give one example to you, which Lord wants me to speak now. பாருங்க, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். Lord has made a covenant with Noah. நோவோடு உடன்படிக்கை பண்ணிட்டு அந்த பேழைக்குள்ள எல்லாரையும் காப்பாற்றுகிறார். After he made a covenant with Noah, he made everyone to go inside the ark and protect them. அந்த ஒரு வருஷம் தேவன் நோவாவோடு இருக்கிறார், நோவா தேவனோடு இருக்கிறார். And for that entire 1 year, the Lord was with Noah as well as Noah is also with the Lord. நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன், For these days I was telling you, தமிழ் வேதாகமத்தில் தேவன் நோவாவை உள்ளே அனுப்பி கதவை அடைத்தார்னு இருக்குது. in the Tamil translation, it was like the Lord sent Noah inside the ark and he closed the door. ஆனா எபிரேய வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, தேவன் நோவாவை உள்ளே இழுத்து கதவை அடைத்தார்னு இருக்குது. But in the Hebrew translation, it was told like the Lord has pulled him inside the ark and closed the door. அப்போ தேவன் அவனோடு உள்ளே இருந்தார் என்று இருக்கிறது. So that's the in the Hebrew translation, it means that the Lord is with him inside. 370 நாள் அந்த பேழை வந்து தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. It was almost 370 days the ark was floating in the water. இந்த 370 நாளும் தேவன் நோவாவோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார். And for all this 370 days, the Lord was with இந்த Noah. 370 நாளும் நோவாவும் தேவனோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார். For this 370 days, the Noah is also along with God. இப்போ முடிச்சிட்டு கீழே வராங்க. And after the 370 days, they have come down. அந்த பேழை வந்து அராக் என்கிற மழையில என்ன பண்ணுச்சு, நின்னுடுச்சு. The ark has been stopped in the mountain. அங்க தண்ணீர் வத்தி போயிடுச்சு. And the water has been dried. ஆண்டவரே டோரை ஓபன் பண்றாரு. The Lord opened the door of the ark. இப்போ நோவா இறங்கி வருகிறார். And Noah is coming out of the ark. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? Do you know what does the Lord do? நோவா கிட்ட ஓடியாந்து நோவா இதுல நோவா நான் உடன்படிக்கை பண்றேன் என்ன. திருப்பி ஆண்டவர் வர்றாரு, நோவா இந்த உனக்காக இந்த வானவில்லை ஏற்படுத்தில நான் உடன்படிக்கை பண்றேன். Then again the Lord came to Noah and he made a covenant. திருப்பி ஆண்டவர் உடையாரு, நோவா இந்த மிருகத்தோடு பூச்சிகளோடு பறவைகளோடு எல்லாத்தையோட நான் உடன்படிக்கை பண்றேன். And the Lord says that he wanted to make a covenant with all the insects and reptiles. இந்த வானமும் பூமி அழிந்து போகிற வரைக்கும் இனிமேல் நான் யாரையும் அழிக்கிறதுல நான் உடன்படிக்கை பண்றேன். And he made a covenant like until the sky becomes down, I'm not going to ஒரே ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்ததுனால இனி பூமி அழிப்பதில்லை என்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் வந்தது. And it's because of one man who walked with God, the Lord has made a covenant that he is not going to destroy the world. ஒரே ஒரு மனிதன் நீதிமானாய் மாறனதால And it's because one man who is righteous, இனி நான் உலகத்தை அழிப்பதில்லை என்ற வாக்குத்தத்தம் வந்தது. the Lord has given a covenant that he is not going to destroy the world. நான் கண்களுக்கு முன்பாக அப்படியே நான் அதை நிறுத்தினேன். I was imagining this incident and thinking about it. And he is a righteous God. நோவா சாதாரணமான மனுஷன். And we are the simple man. 9ஆம் அதிகாரத்தில் 7 முறை வந்து உடன்படிக்கை பண்றாரு. And the Lord comes to Noah for 7 times to make a covenant. 7 முறை வந்து உனக்கு நான் இதை பண்றேன், நான் உனக்கு அதை பண்றேன், இதை நான் அழிக்க மாட்டேன், இந்த பூச்சி அழிக்க மாட்டேன், இந்த புழு அழிக்க மாட்டேன், இந்த வானத்திற்கு எதுவுமே அழிக்க மாட்டேன், மரம் செடிகள் கொடிகள் அழிக்காது, புல் பூண்டுகள் அழிக்காது, கனிமரங்கள் அழியாது, உனக்காக நான் வானவில்லை ஏற்படுத்துவேன், மழை வரும்போது இந்த வானவில்லத்தை பாரு, அதோட நான் உடன்படிக்கை பண்றேன், உன்னோட உடன்படிக்கை பண்ற சொல்ற ஆண்டவர் அப்படி இறங்கி வந்து அவனோடு பேசுகிறார். So for the 7 times Lord has come down to Noah and he was making a covenant by keeping a rainbow. ஒரு மனிதன் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, because of one man who is been walking with ஒரு Lord, மனிதன் தேவனோடு இருக்கிற உறவு, it's because a relationship between God and one man உலகத்தையே பாதுகாக்குது, protects the world. தெய்வம் சொன்னாரே, The Lord says, நீ என்னோட உடன்படிக்கை பண்ணு, you make a covenant with me, நான் உன்னையும் காப்பேன், உன் சந்ததியும் காப்பேன், இந்த I'll உலகத்தை protect you as well as your generations as well as the world. எனக்கு கர்த்தர் உங்களோட என்னோட சொல்லுகிற காரியம் அதுதான். And today Lord wants to tell to us that உடன்படிக்கை பண்ண நான் ஆயத்தமா இருக்கிறேன். I'm ready to make a covenant with you. நீதிமான வாழ நீ ஆயத்தமா இருக்கிறியா? Are you ready to be righteous? உடன்படிக்கை பண்ண நான் ஆயத்தமா இருக்கிறேன். I'm ready to make a covenant. உத்தமனாய் வாழ நீ ஆயத்தமா இருக்கிறியா? Are you ready to be blameless? உடன்படிக்கை பண்ண நான் ஆயத்தமா இருக்கிறேன். I'm ready to make a covenant. என்னோட சஞ்சரிக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? Are you ready to walk with me? சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில்,
சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில் சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில் சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில் சந்திக்க வாங்க சஞ்சரிப்போம் நாங்க சந்திப்போம் வாங்க வாங்க சஞ்சரிப்போம் நாங்க சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில் சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில் சொல்லுவோமா சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில் சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில் என்னோட பேசுங்கப்பா பெத்தலுக்கு வருகிறேன் தரிசனமாகுங்கப்பா பெனியலில் நிற்கிறேன் என்னோட பேசுங்கப்பா பெத்தலுக்கு வருகிறேன் தரிசனமாகுங்கப்பா பெனியலில் நிற்கிறேன் சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில் சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில் சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில் சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில் சந்திக்க வாங்க வாங்க சஞ்சரிப்போம் நாங்க சந்திக்க வாங்க வாங்க சஞ்சரிப்போம் நாங்க சந்திக்க வாங்கப்பா இந்த இடத்தில் மலரஷ கலர சஞ்சரிப்போம் நாங்கப்பா உங்களிடத்தில் இந்த இடத்தில் சஞ்சரிப்பேன் நானப்பா உங்களிடத்தில். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது When we read the Bible verse, அப்படியே கடந்து போயிடக்கூடாது. we should not move away from that. நீங்க நிக்கணும். And we have to stand for it. அந்த சூழ்நிலைகளை பார்க்கணும். We have to imagine the situations. அந்த காரியத்தை உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும். We have to bring that situations into our eyes. அப்படி கொண்டு வந்தாதான் And when we bring that அது to the உணர்வுபூர்வமாய் imagination, மாறும். that will become lively. அப்பதான் அது வாழ்க்கையா மாறும். And then it becomes to our life. நம்ம நிறைய காதுகளில கேட்கிறோம். We hear at the most. ஆனா காதுகளில கேட்டு அப்படியே என்ன பண்ணிடுறோம்? காத்தோட After we hear, we just leave. இந்த காதல வாங்கி We hear through one ears and leave through the other அவமான ears. வார்த்தைகளை விட்டுருங்க. ஆண்டவர் பேசுற வார்த்தையை விட்டுறாதீங்க. So we should not leave the words of God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப என்னன்னாக்க எனக்கு இது தியானிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததுன்னா அழுத ஆண்டவர்கிட்ட. When I was meditating this, I was surprised and I cried to Lord. நான் காலையிலலாம் உட்காந்து இதை எடுத்து அப்படியே உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தேன். For whole night I was praying and I was crying. ஒரு வசனத்தை எடுக்கிறேன், பல மணி நேரம் அழுறேன். I have taken a verse and I have been crying for a long time. இப்போ எல்லாம் என்னால வசனத்தை படிக்கும் போது அழாம இருக்க முடியல. Whenever I read the verse, I am unable to be without crying. ஏன்னா தெய்வம் தன்னை அங்க வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கும்போது ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா நம்ம தெய்வம் என்று யோசிக்க தோன்றுகிறது. Whenever God exposed him to me, I was wondering that is he such good God? அவரை அதிகமா நேசிக்க தோன்றுகிறது. And it makes me to love him more. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க போய் இன்று 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிங்க. You go and read the Genesis chapter 6 to 9. 6ஆம் அதிகாரத்துல ஒரு உடன்படிக்கை, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு உடன்படிக்கை. So in the chapter 6 there's one covenant.
நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். On chapter 6 it is told that Noah is righteous, blameless and walking with God. 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு உடன்படிக்கை. At the verse 18 of chapter 6 there's one covenant. அது நிமித்தம் நடக்கிற சம்பவங்கள். And the incidents happened because of that. ஆனா அதற்கு பிறகு 9ஆம் அதிகாரத்துல தெய்வம் ஒரு 7 முறை உடன்படிக்கை. And on chapter 9 the Lord has made 7 covenants. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமான காரியங்களா இருக்குது. When I go through all this, I've been surprised. அங்க ஒரு 3 காரியத்தை தெய்வம் சொல்லுகிறார். The Lord is telling 3 ஒன்று அவன் நீதிமான். The first thing is he is righteous. இரண்டாவது உத்தமன். And second he is blameless. மூன்றாவது தேவனோடு சஞ்சரிக்கிறவன். And third he is walked with God. இந்த 3 பேர்ல 3 பேராவும் நாம் இருக்கணும்னு விரும்புறாரு. The Lord wants us to be with all these 3 signs. நீங்க மூன்றில் ஒன்றானவர்கள். So we are 3 together with this one. Hallelujah. 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 ஒரு நீதிமான் எப்படி இருப்பான் என்பதை நாம பார்க்க போகிறோம். Let's see what are the signs of the righteous person. ஒரு உத்தமன்னா யார் என்றதை பார்க்க போகிறோம். We'll see the signs of the blameless. தேவனோடு நடக்கிறவன் சஞ்சரிக்கனுடைய அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். As well as the signs of the person who walks with God. முதலாவது ஒரு நீதிமானின் 7 அடையாளங்கள். First I'm going to say the 7 characteristics of righteous person. எனக்கு இந்த மூவேல் 21 சொல்லணும்னு ஆசை. I wanted to tell all the 21 to you. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு உதவி செய்யணும். Because the Lord wants to help me as well as to you. சரி, ஒரு வாசிப்போம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Let's turn to Romans 1:17. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. அல்லேலூயா. அப்போ ஒரு நீதிமான் உடைய முதல் அடையாளம், ஒரு நீதிமானுடைய முதல் அடையாளம் விசுவாசம். ஒரு நீதிமானுடைய முதல் அடையாளம் விசுவாசனாக்க நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை என்பது சாதாரணமானது, விசுவாசம் என்பது அசாதாரணமானது. அதாவது 100% எனக்கு தெய்வம் மாத்திரமே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார் என்பது விசுவாசம். There is a difference between the faith and the belief, and if we have 100% trust on God, that's called as faith. அப்போ நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, அவன் பார்வை முழுவதும் தேவனையே நம்பி இருக்கிறது. So for therein is the righteousness of God revealed from faith to faith. அவன் பார்வை எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் மீது அல்ல, தேவன் மீது மட்டுமே. And his eyes is not always on other things, only on Lord. Hallelujah. Hallelujah. அப்ப முழுமையான விசுவாசம், so the full trust, முழுமையாக தேவனையே சார்ந்திருப்பது. It's about depending on Lord for 100%. தெய்வம் எப்பொழுதும் தன் ஜனங்கள் தன்னை சார்ந்திருக்க வேண்டும் தான் விரும்புகிறார். The Lord wants his own people to depend on him. இது வேதத்தில் பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். I can say several examples in the Bible. எப்பொழுதும் தேவன் தன்னுடைய ஜனங்கள் முழுவதும் தன்னை மாத்திரமே சார்ந்திருந்து தன்னை மாத்திரமே மகிமைப்படுத்தி தனக்குள் மாத்திரமே வாழ வேண்டும் என்று தெய்வம் தன் ஜனங்களோடு இருக்க விரும்புகிறார். So there are several incidents in the Bible states that the Lord wants his own people to be with him and they want to depend on him. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் என் துதியை நான் விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், இப்படி சொல்லுகிறது. In Isaiah 42:8 the Lord says that I am the God and I am the glorious person, I won't let my glory for the worship of others. 42:8 பாருமா. Holy Spirit. நான் கர்த்தர். 42:8 தானே? 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் எனது துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். Hallelujah. I am the Lord, that's my name, and my glory will not be given to another, neither my praise to graven images. அப்ப இங்க கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர்.
So here the Lord says, I am the Lord. எதே இருந்தாலும் நீ என்னை தான் சார்ந்து இருக்கணும். Whatever it is, you have to depend me. ஏன்னா என் மகிமையை வேற ஒருவனுக்கு கொடேன். Because I'm not going to give my glory to another. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நான் சொல்றேன். I'll tell what happens in my life. தேவனை தவிர வேற யாரன்னா கொஞ்சம் சார்ந்து கொண்டனாக்க ஃபீஸ் பிடிங்கிடுவாரு. So if I am depending on someone except God, he'll cut that from my life. நிறைய முறை நம்ம ஃபீஸ் போயிருக்கிறோம். I have an experience of that for many times. அதனால முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். So it's because Lord made me to depend on him fully. அப்ப என்னன்னாக்க அவரை சார்ந்து கொள்வதின் நோக்கம் என்னன்னாக்க அவர்தான் எல்லாமே எனக்கு தருவார். The depending on Lord states that he is the only one who gives me. எதை கொடுத்தாலும் அவர்தான் எனக்கு தரணும். Whatever is given to me, he only should give. அவர் கொடுக்கிறதுனால அவரை நான் மகிமைப்படுத்துவேன். And it's because he gives me, இந்த மகிமை அவருக்கு மாத்திரமே உரியது. And this glory belongs to him. அந்நிய தேவர்களுக்கு உரியதோ அந்நிய மனிதர்களுக்கோ உரியது அல்ல. And this glory doesn't belong to any other gods or anyone. அப்போ நான் நீதிமானா இருக்கறனாக்க என் பிழைப்பே விசுவாசம் தான். If I am righteous, then my best sign is faith. இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், பாஸ்டர் வேலைக்கு போனோம் என் பிழைப்புல மண்ணள்ளி போட்றாதீங்க. So today we are thinking like I want to go for work and don't spoil it. நான் சொல்றேன் பிழைப்புல மண்ணள்ளி போறது என்னன்னாக்க விசுவாசம் இல்லாத வாழ்க்கை தான். So if you think like that, then you don't have faith. இன்னைக்கு என்ன சொல்லுவோம், ஒரு வேலைக்கு போறாரு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் போது என் பிழைப்புல, நான் சொல்றேன் நீ பிழைக்கணும்னாக்க விசுவாசம் இருந்தா மாத்திரம் தான் பிழைக்க முடியும். If you want to be alive, then we need a faith. ஒரு தேவ பிள்ளைக்கு மூச்சு காற்று விசுவாசம் தான். The breathing of the child of God is faith. இங்க யாரெல்லாம் மூச்சு காற்று இல்லாம ஒரு 10 நிமிஷம் இருக்கறீங்க? How many of you can be here without breathing? இருந்த அடுத்த 15வது நிமிஷம் என்ன? ஆமா. அப்ப நான் என்னக்க விசுவாசம் இல்லாத வாழ்க்கை டெட் பாடி வாழ்க்கை. So if we don't have faith, then our life is lifeless. டெட் பாடி வாழ்க்கை என்ன இருக்கும்? ஒரே நிலையில இருக்கும். So if you are not alive, then கையை தூக்கி போட்டாலும் அது அங்கதான் வந்து நிக்கும். It stay neutral without any movements. கிட்ட வந்து என்ன திட்டுனாலும் அது அமைதியா தான் இருக்கும். There won't be any response. அது என்னது அசையவே அசையாது. நான் சொல்றேன் விசுவாசம் இல்லாத விசுவாசுடைய வாழ்க்கை கோடிட்ட இடங்களை நிரப்புக. So you imagine about the faithless life of the children of God. அந்த கோடிட்ட இடங்களை நீங்களே ஃபில் பண்ணிக்காங்க. You fill it by yourself. அப்போ வேதம் சொல்லுகிறது ஒருவன் நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் நீதிமானாய் மாறுகிறவனுக்கு தான் தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். The Bible says that the Lord wants to do his covenant only for the righteous. அப்போ ஒருவன் நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் 100% அவர் மேலே மட்டுமே நம்பிக்கை வைத்து அவரோடு மட்டுமே வாழுகிறவனாய் இருக்கணும். And if someone wants to be righteous, then he should be 100% having faith in God. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும். And the righteous man can be வேற சோர்ஸே அவனுக்கு கிடையாது. He doesn't have any other source. பக்கத்துல சொல்ல உங்களுக்கு வேற சோர்ஸே கிடையாதுங்க. வேற சோர்ஸை நம்பி போனா நீங்க வேஸ்ட். We are not supposed to depend on any other sources. We need to depend on the Lord. பூமியில பிழைக்க வேண்டும் என்றால், and if you want to stay in this world, இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போய் பிழைக்க வேண்டும் என்றால், and even after moving from the world, if you want to stay in the உங்க பிள்ளைகள உங்க சந்ததியே நல்லா இருக்கணும்னாக்க, and if you want your generations to be good, உனக்கு வேற வழியே இல்ல. and you don't have any other option. நீ விசுவாசித்து ஆகவே வேண்டும் 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 வேண்டும். And you have to have faith. There's no other option. Hallelujah. Hallelujah. எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:11. Let's turn to Proverbs chapter 10 verse 11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய். அப்ப இரண்டாவதாக நாம பார்க்கிறோம் ஒரு நீதிமானுடைய வாய் எப்படினாக்க மற்றவர்களுக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கும்.
The mouth of the righteous man is a well of life. அவங்க பேசும்போது மற்றவங்களுக்கு ஜீவன் உண்டாகும். When they speak with others, the others would feel the life. அவன் நெகட்டிவாவே பேச மாட்டாங்க. He never speaks in the negative. தன் வாழ்க்கையில் நெகட்டிவான காரியங்கள் நடந்தாலும் அந்த நெகட்டிவ் அப்படி மிதிச்சிட்டு அடுத்து பாசிட்டிவாக போவாங்க. Even if they face the negative situations too, they'll move towards the positive. வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வாய் என்ன ஊற்று? Here the Bible says that the mouth of a righteous man is a well of life. ஜீவன் என்னது? உயிர். உங்ககிட்ட பேசினா உயிர் வருதா உயிர் போதா? പറഞ്ഞു മനസ്സിലായോ? உங்ககிட்ட ஒருத்தர் பேசினாக்க அவங்களுக்கு உயிர் வருதா உயிர் போதா? If someone comes and talks with us, are they getting life or they don't? உங்ககிட்ட பேசினாக்க புதிய ஜீவன் அவங்களுக்குள்ள உண்டாகணும். If someone comes and speak with us, they should have some good life. உங்ககிட்ட பேசும்போது ஆண்டவரை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம் அவங்களுக்கு உண்டாகணும். When they speak with us, they should have the thought of getting to know about the Lord. உங்களுக்குள்ள கிட்ட பேசும்போது மரித்து போய் இருக்கிற அவங்க ஜீவனுக்குள் மரித்து போய் இருக்கிற எல்லா காரியங்களும் உயிரோடு எழும்பணும். When they speak with us, all the negativity which they have should turn as a positivity. பேசும்போது இருக்கிறதையும் ஊத்தி அமைச்சிட கூடாது. So when they say about their problems, we should not demotivate them. அதுவே ஏதோ கொஞ்சம் அல்லாடின்னு வரும். So already they would be depressed. ஒரே இந்த பார்ட்டி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஒரே நமக்கு ஆமிக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுறது. So we should not demotivate them. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, ஒரு மெழுகுவத்தி மெதுவா எரிஞ்சு நிக்குது. Just imagine a candle is blown. அந்த மெழுகுவத்தி எரிஞ்சு நிக்கிற மெழுகுவத்தி மேல ஒரு டம்ளர் ஏத்த மாதிரி கவுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அது? After you cover that candle, what will happen? நம்ம பேசினா அடுத்து அணைஞ்சு போயிடணும். சர்ச்சு பக்கமே திரும்ப கூடாது. ஆண்டவராச்சு அவங்களாச்சு சொல்லிட்டு ஓடி போயிடணும் அவன். So our words should not make others to demotivate. நான் என்ன சொல்றேனாக்க, உங்கள் வார்த்தையின் மூலமாய் அவன் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். By your words their heart should be opened. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. Because Bible says that this verse is a well of life. இது ஜீவனுள்ள வார்த்தை. And this verses are இந்த வார்த்தை என் நாவிலிருந்து புறப்படும் போது அது ஜீவ வார்த்தை. When these words come through our mouth, then it's இந்த வார்த்தை இல்லாமல் புறப்படுகிற வார்த்தை எல்லாம் பாவ வார்த்தை. Whatever words that comes apart from the Bible, those are bad words. ரெண்டு பேர் சேர்ந்தா பைபிளை பத்தி பேசுறோமா பக்கத்து வீட்டுக்கார பத்தி பேசுறோமா? When two people discuss, what about we discuss? Is it about Bible or someone else? பைபிள் பத்தி பேசினா ஜீவ வார்த்தை. If we talk about Bible, then it is a word of life. பத்தி பேசினா அது பாவ வார்த்தை. And if we talk about the third person, then that's a sinful words. உங்கள் பேரை கோடிட்ட இடங்களில் நிரப்புக. உங்க வாயிலிருந்து நீங்க பேசும்போது ஒருத்தன் அப்படியே செத்து போய் ஆவியோட செத்து போய் வந்தவனை அப்படி பேசுற வார்த்தை தட்டி உயிர் பெற்று எழுப்பணும். When someone who is low and down, when we speak to them, our words to raise them. ஆண்டவரை பத்தி சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையை சொல்லி அவன் மேல இருக்கிற கிருபையை சொல்லி அவனை அப்படி நிறுத்திடணும். We should talk about the glory of God and the grace what God is going to give to him and make him to raise. நான் உண்மையை சொல்றேன், என் வாழ்க்கையில ஒரு தேவ மனிதன் இருந்தார். There was a man of God in my life. அவர் இறந்து விட்டார், இப்ப இல்ல. And he is no more. என்ன சோர்ந்து போய் அவரிடத்துல வந்தாலும் in whatever situation we meet him, சொல்லுவா, தம்பி ஆண்டவர் உங்க கூட இருக்காரு தம்பி. He'll say that the Lord is with you. ஆண்டவர் உன்னை வச்சு இது பண்ண போறார் தம்பி. The Lord is going to do with this with you. ஆண்டவர் உன்னை பத்தி இப்படி சொன்னார் தம்பி. The Lord has told about this to me. தம்பி நீ இவ்வளவு ஜெபிக்கிறல, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணு தம்பி. Already you pray and pray more, he'll tell. இப்படி சொல்லியே என்ன பாஸ்டர் ஆகிட்டு அவர் செத்து போயிட்டாரு. And he has told like this to me for many a times, and now he is no more. என்ன மாத்திரமல்ல, and he made me as a pastor. யார் அவரிடத்தில் வந்தாரோ, and not only me, whoever comes to him, ஒருத்தரை கூட அவர் நீ வீணா போனவன், நீ வேஸ்ட் ஆனவன் அப்படி சொன்னதே கிடையாது. He never motivated anyone whoever comes to him. ஒண்ணும் இல்லாதவன் படிக்காதவன் யார் வந்தாலும் தம்பி உன் மேல கிருபை இருக்கு தம்பின்னுவாரு.
Even if they don't have anything also, he will say that you have a தனியா grace. ஜெபம் பண்ணுவாரு. And he would pray for them. உண்மை சொல்றேன், அந்த தேவ மனிதன் இன்னைக்கு பூமியில் இல்ல, ஆனால் பல நாட்கள் அவரோடு போய் தனித்து இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிற ஆவியில நிறைந்து இருக்கின்றிருக்க. He is not in the world, but still I have spent most of my time to spend நான் என்ன வேலை இருந்தாலும் அவரை தேடி ஓடியாந்துடுவேன். So whatever work I have, I would ஏனாக்கா அவருக்குள்ள வந்தா என் ஆவி எனக்குள்ள எழுந்து நிற்கும். Because when I speak to him, my soul will. நான் அவரோடு பழகுற நாட்கள தேவனோடு இன்னும் எப்படி கிட்ட சேருது என்பதை நான் கற்றுக்கொள்ளுவேன். As much as I spent time with him, I had a knowledge of understanding how to live with God. உங்க கிட்ட வரவங்க தேவன் கிட்ட வருவாங்களா இல்ல தேவனோடு போய்டுவாங்களா? So whoever comes near you, will they come into the Lord or they'll go out of Lord? நாலு நாள் நம்ம கிட்ட பழகுனா சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. உலகங்க எதனால கெட்டு போச்சுனாக்க சீரியலை பார்த்து கெட்டு போயிடுச்சு. The world is spoiled because of seeing the serials. சீரியல்ல கதை எப்படி தெரியுமா? மாமியாரை கொல்லுவது எப்படி? You know the story of the serials? How can daughter-in-law will kill the mother-in-law? மருமகளை கிள்ளுவது எப்படி? And how to irritate the daughter-in-law? அடுத்த வீட்டுக்கு கெடுப்பது எப்படி? And how to spoil the neighbors? இதை பார்த்து பார்த்து நம்ம மைண்ட் எல்லாம் எப்படி தெரியுமா? யாரை விட்ட இன்னைக்கு அந்த சீரியல் இருக்க மாதிரி கெடுக்கலாம். So by seeing this, even our mind thinks to be அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவ வார்த்தையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says that the word comes from our mouth should be the word of life. உங்களிடத்தில் ஒருத்தன் வந்தா அவன் தேவனோடு ஐக்கியமாய் விட வேண்டும். If someone comes near you to talk, then he would be close to God. ஒருவன் உங்களிடத்தில் பேசினாக்கா அவன் இருதயம் கர்த்தருக்காக அனல் விட்டு எரிகிறதா மாறிடணும். If someone talks with you, then his heart should be blown for God. ஒருவன் உங்களோடு பேச அதுக்காகவே வரணும். And someone should come near you to talk for that. ஐயோ இவங்க கிட்ட பேச நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. So they should feel that if I'm talking with them, I feel better. நம்ம இருதயம் கொஞ்சம் ஆறுதல் அடையுது. If I talk with them, I feel better. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட வந்தா ஆறுதல் அடையாம இருக்கிற ஆறுதலும் போய்டுமா? Just to think that whether if someone comes to us, அதுவே உலகத்துல பல பிரச்சனையோட நம்ம கிட்ட தேடி வரும். Already they would come with several problems. அது பிரச்சனையோட வரதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனையை முன்னாடி நிறுத்துவோம். Before they come with the problems, we will. அது மனசுக்குள்ள இருக்கு, நானே சின்ன பிசாசு தான், இது பெரிய பிசாசு, நம்ம போயிடலாம் சொல்லிட்டு போயிடுது. Then they will think like I have a small problem, but they have a bigger issue and they'll move. அப்போ நம்ம வாயிலிருந்து நம்ம வாயை காத்துக்கொள்வதற்கு ஒன்று இருக்குது, இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். So to protect our mouth, there's only one thing, that's the word. இந்த வார்த்தையை நம்ம வாயிலிருந்து அவர்கள் பேசும் பொழுதுதான் அதுதான் அந்த காயங்களை ஆற்றும். When we speak about the word of God, their pains would be recovered. நிறைய நேரத்துல நினைக்கிறோம் நம்ம வார்த்தையினால அவங்க காயங்களை ஆற்ற முடியவே முடியாது. We cannot clear their pains through our words. ஆனா இந்த ஜீவனுள்ள வார்த்தை காயங்களை ஆற்றாம திரும்பாது. But still the word of life, the Bible, will not be without recovering them. அப்போ வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. The Bible says that the mouth of the righteous man is a well of life. பக்கத்துல அப்படியே பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜீவ ஊற்றா? You can exchange the words as are you well of a life? மற்றது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கேட்டுக்காங்க. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவதாக வாசிப்போம் நீதிமொழிகள் 24:16. Let's turn to Proverbs chapter 24. அப்படியே ஞானத்தை 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இன்னைக்கு பிசாசு என்ன சொல்லுவான்? நீ விழுந்துட்ட. Hallelujah. For just a man falls 7 times and rises up again, but the wicked shall fall into mischief. சரி, நான் கேட்குறேன், ஒரு 8 முறை சொல்லியிருக்கிறான், 6 முறை சொல்லியிருக்கிறான், அதே 7 முறை. So it can be 6 times or 8 times, but why it is 7 times? 7 என்பதுக்கு என்னது? பூரண நிறைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படி இல்ல, அவன் ஃபுல்லா பூர்ணமா க்ளோஸ் ஆனாலும். So the 7 means that even if fully he is done. 7 கதான அர்த்தம். The meaning of 7 is that. அப்போ முழுவதுமாய் அவன் சிதைக்கப்பட்டாலும், முழுவதுமாய் அவன் விழுந்தாலும், முழுவதுமாய் அவன் அழிக்கப்பட்டாலும், அவன் நீதிமானாய் இருந்தா மறுபடியும் எழுவான். Even if he is fallen for 7 times and fully, even if he is destroyed, if he is a righteous man, he would get up again. எழுந்துட்டேன்றதுக்காக விழுந்துட்டே இருக்கிறவமே நீதிமான் இல்ல. And it doesn't mean that falling several times are the righteous விழுந்தா person. எல்லாரும் பேர் தான் நீதிமான். If you have fallen and getting up is righteous. இப்போ நம்ம இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோம். And most of the time we get this verse wrong. ஆண்டவர் தான் 7 முறை சொல்லிருக்காங்கல்ல, 2 முறை தான் ஆயிருக்குது. The Lord has told 7 times, but I have fallen only twice. இன்னும் ஒரு 5 முறை இருக்குது நம்ம விழ வேண்டியது. And still we have 5 options. அதற்காக அது சொல்லவில்லை. And it's not that mean. நீ எப்படிப்பட்ட ஆழத்தில் விழுந்திருந்தாலும், So however the depth you have fallen, நீ எப்படி நீ டெஸ்மாயில் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு இருந்தாலும், in either way you are destroyed, நீ மறுபடியும் எழுந்திருக்க முடியும். அப்படி எழுந்தாதான் நீ நீதிமான். you would be raised up, and if you do, then you are the righteous man. இந்த உலகத்தின் பார்வை ஒன்று, The eyes of the world is different. இப்போ நான் உதாரணத்துக்கு எஸ்தர், தங்கமான பிள்ளை எஸ்தர். Today I am the example. I am so good. நான் இப்போ எப்படி பார்க்குறேன்? நான் எப்படி பார்க்குறேன்? தங்கமான பிள்ளையா பார்க்குறேன். அப்போ நான் என் பிள்ளைய தங்கமான பிள்ளைய பார்க்கிறேன். ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை நான் பார்த்தேன்னு நினச்சிங்களேன், இரும்பு ஸ்கிராப்பை விட மோசமாக பார்த்துருவேன். It is imagined like I am very good person. Suppose if one wrong thing is found, then he would think to the deadly wrong. எப்படி? இனி அது தங்கமா இருந்தாலும் என் கண்ணுல இரும்பு ஸ்கிராப்பை விட மோசமாக தான் தெரியும். Okay. Even though for that one mistake, he would judge me as I am the mistaken person. அது எவ்வளோ நாளைக்கு தெரியும்னாக்க, ஒன்று எஸ்தர் சாகணும், இல்லை நான் சாகணும். And it would be like until either of us did. புரியுதா இல்லையா? இது மனிதனுடைய பார்வை. And this is the eyes of the man. ஆனா தெய்வத்துடைய பார்வை அது அல்ல. And it's not the same with the God. எஸ்தர் தங்கமான பிள்ளை. And the Lord would give a good ஒரு certificate. சின்ன காரியத்தில் இடறி விழுந்துட்டாங்க. Even if there is some mistake. அடுத்தது தங்கம்லாம் இது. And then it's not considered as a gold. தங்கத்தை விட விலை உயர்ந்தது Diamond. பிளாட்டினம். ரீவேல்யூ இல்லையா? ஆனா விலை அதிகம் இல்ல? விலை அதிகம், ரீவேல்யூ. சரி, பிளாட்டினம். இப்ப பிளாட்டினமா இருக்கிற எஸ்தர் ஒரு நாள் விழுந்துட்டாங்க, அடுத்து டைமண்ட். So as per the Lord, he always keep us raising. He won't make us to fall. அப்ப தெய்வம் எப்பொழுதும் விழுந்த இடத்துல நீ அதே நிலைமையில வைக்கல, அந்த இடத்துல இருந்து எடுத்து உன்னை நீதிமானாக மாற்றி அதை விட மேலாக தான் வைக்க விரும்புறார். So the Lord is always taking us from the place where we have fallen, and he is making us to rise above that. ஆனா மனிதனுடைய பார்வை அப்படி அல்ல. நீ இருந்த இடத்தை விட எந்த அளவுக்கு கீழே இறக்கணுமோ இறக்கி, But the eyes of a man is not like உங்களுக்கு that. சமாதியும் கட்டி சிலுவையும் வச்சு முடிவு பண்ணிடுவாங்க உங்களை. If suppose there was a one mistake, they'll drop us down and they won't bother அப்ப us. நீதிமான் விழுந்து கொண்டே இருக்கிறவன் அல்ல, விழுந்தாலும் எழுகிறவன். Righteous man is not the one who falls again and again. ஒருவேளை is the one who falls and rises. நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம் பாவத்துல விழுந்திருக்க மாட்டோம், வாய்ப்பில்லை. So it's because we are the children of God. We may not have fallen for sins. We might have not prayed. அல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யாத காரியத்துல விழுந்திருப்போம். But we might have not served the God. பாஸ்டர், இதெல்லாம் பாவம் பாஸ்டர். Can you tell me the sins? நன்மை செய்ய திராணி இருந்து செய்யாமல் இருந்தால் அது இதெல்லாம் நன்மை பாஸ்டர். When we have the option to do good and when we don't do that, that's a sin. ஊழியம் செய்வது நன்மை, To serve God is good. உழைப்பது நன்மை, தேவனுக்காய் கொடுப்பது நன்மை, ஏழைகளுக்கு இறங்குவது நன்மை. Giving for God is good and giving for the poor is good. நன்மைன்னு போட்டு வச்சு நீங்க எதெல்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் நன்மைதான். Whatever is given as a good and everything is இப்ப good. கிறிஸ்தவர்கள் செய்த பெரிய பாவம்லாம் ஒண்ணும் இல்ல, போய் கொலை பண்ணிட்டு வந்து அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. உங்களை எல்லாம் நீங்க ரொம்ப நல்லவங்க. The children of God cannot be told for இல்ல அசுத்தமான காரியங்கள் அந்த பார் பக்கம் இல்ல வேற ஏதோ பக்கம்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ல முடியாது நீங்க ரொம்ப நல்லவங்க. Mostly we will not be counted for any of this. ஆனா ஒரு காரியத்தை சொல்ல முடியும். But we can say one thing. உங்களுக்கு நன்மை செய்து பலன் இருந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் சொல்ல முடியும். When you have the strength to do good and you don't உங்களுக்கு do. ஊழியம் செய்ய கிருபை இருந்து செய்யாம இருக்கிறீங்க சொல்ல முடியும். When you have a grace to serve God and you don't கர்த்தர் do. உங்க மேல
மேல வைத்த அபிஷேகத்தை வீணாக்குறீங்கன்னு சொல்ல முடியும். When you are spoiling the presence which God has given to you. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலிருந்து நீ எழு. And we have to rise up from there. எந்த இடத்தில் விழுந்தாய் என்று அறிகிறாயோ அந்த இடத்திலிருந்து நீ எழு. From the place where you have fallen, rise again. நீ காப்பாற்றப்படணும். And you would be saved. உன் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். The children should be saved. உன் மூலமாய் தேசம் காப்பாற்றப்படணும்னாக்க And because of you the world should be saved. நீ விழுந்த இடத்திலிருந்து நீ எழணும். And if so, then you have to rise up from where you have fallen. இல்ல சிலர் என்னன்னாக்க விழுந்துட்டாங்கன்னு நினைச்சிங்களேன். ஒரு முறை அப்படி ஒரு இடத்துல பேரண்டப்பள்ளி பக்கம் போயிட்டு இருந்தேன். Once I was going towards Perendapalli. ஒரு ஆளு ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தாரு. One man was lying down on the floor. நான் போய் எழுப்பின, பாவம் அங்கே படுத்து நிற்கிறாருன்னு. So I just made him to wake. ஏய் போ, இங்கே நல்லா இருக்குன்னு படுத்துருந்தாரு. He said that it's good and he is sleeping. எங்கே படுத்துருந்தான்னு கேளுங்களேன். And do you know where he was lying down? சாக்கடையில் விழுந்து கிடந்தாரு. He was fallen down in the drain. ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு வந்து இவன் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான். அந்த சாக்கடை அவனுக்கு எப்படி இருந்தது? சில்லுன்னு ஏசி மாதிரி இருந்தது. He is drunken and he is fallen on the side of the road. புரியுதா இல்லையா? And he feels that more comfortable too. ஆனால் கண் விழிச்சு, ஆனால் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது எது மாதிரி இருந்தது? அப்படி இருந்தது. He felt it very pleasant, but for those who are seeing, we felt it. இடத்திலே அப்படியே இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. அப்படி நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்க பிசாசு அப்படி சொல்லிட்டு போயிடுவான். So the Lord has not பார்த்துட்டு தூக்கி பார்த்தா சொகுசா இருக்குது, அப்படி தூங்குது, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. The Lord has not called for leaving us when we are fallen, and we have to rise from that place where we have fallen. ஆவிக்குரிய எல்லா மனிதனும் ஏதோ ஒரு இடத்தில் விழுந்திருக்கிறான். Oh, every spiritual man has fallen somewhere. ஒன்னு ஜபத்துல விழுந்திருக்கலாம், either in the prayer, இல்ல பணத்துல விழுந்திருக்கலாம், or in the money, இல்ல தேவனுடைய காரியத்துல விழுந்திருக்கலாம், or in the இல்ல தேவனுக்காக அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில விழுந்திருக்கலாம், or in the obedience of God. நான் தான் விழுந்துட்டேன், பிசாசு பார் சொன்னா நீ விழுந்துட்ட, இனிமேல் எழவே முடியாது. And then the Satan would say that you have fallen, you cannot get it. தேவன் இனிமேல் உன்னை பயன்படுத்தவே முடியாது. And the Lord will not use you. இப்படி சொல்றதெல்லாம் ஒண்ணாம் நம்பர் நரகத்தின் ஆவி. And if someone is telling like that, then that's the உங்ககிட்ட spirit யாரா of வந்து hell. உங்களை பயன்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கனாக்க லூசிபேருடைய அக்கா அது. If someone comes and tells to you, then இல்ல லூசிபேருக்கு அண்ணன் அவன். then they have the spirit of hell. லூசிபேர் கூட ஒத்துக்குவான், இல்ல அவனை பயன்படுத்த முடியும்னு. இவங்க என்ன பண்ணுவான்? முடிவே அவனுக்கு அண்ணனா மாறிடுவான். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை எழுப்பி தம்முடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்வாரோ அதை செய்வார். The Lord will make you rise and he will do whatever is needed for his kingdom. இங்க நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான், எழுப்பி விடுவாங்க இல்லை. So it's told here the righteous man will fall 7 times and he raises up again. தூக்கி விடுவாங்க இல்ல. It's not someone to raise கர்த்தர் him. வந்து தூக்குவார் இல்ல. It was not mentioned that the Lord would come and raise நீ him. எழணும். We have to raise up. நீ எழணும். We have to raise up. நீ எழணும். We have to raise up. கர்த்தர் உதவி செய்வார். The Lord will help us. ஆனா எழ வேண்டியது யாரு? But still we have to raise. நாம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்தவம் செய்கிற ஒன்றா நம்பர் பொய் தான். நான் யாரை வேணாலும் நம்புவேன், இந்த ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் நம்ப மாட்டேன். I'll believe anyone, but I won't trust on those who say I'm praying. எனக்கு ஒருத்தர் தெரியும். I know one person. நான் ரொம்ப நேசிக்கிறவர். And I love him most. அவர்கிட்ட போயிட்டு ஒரு காரியத்தை சொன்னாக்க, I went him and I told him if I'm telling something to him. சரிடா பார்க்கலாம்டா அப்படின்னாக்க 25% ஓகேன்னு அர்த்தம். If he says that okay we'll look on to it, then 25% it's okay. சரிடா பண்ணலாம்டா அப்படின்னாக்க 50% ஓகே. If he says that yes we can do, then 50% it's okay. ஓகேடா அப்படின்னாக்க 75% ஓகே. If he says as a okay, then 75% it's okay. டேய் ஜெபிக்கலாம்னாக்க க்ளோஸ் பண்ணிடுன்னு அர்த்தம். If he says that let's pray, then that should the topic should be இனிமேல் அதை பத்தி ended. கூட பேசாத. It means that I should not discuss about that to him again. அதனால அவர்கிட்ட நான் போய் பேசுவேன். So I'll go and talk with him. முதல்ல அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதா பார்ப்பேன். So I'll see the code word from his mouth. ஜெபிக்கலாம்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனாக்க, If he says that let's pray, இனிமேல் அதை பத்தி என்கிட்ட பேசாதடான்னு அர்த்தம். the meaning is don't discuss about that to him. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை அதுதான்.
And this is how our life are today. அப்படி அல்ல. And it's not like that. அந்த இடத்திலிருந்து நீ எழ வேண்டும். And we have to rise up from that place. நீ எழ வேண்டும். We have to rise. நீ தான் விழுந்த. We have fallen. நீ தான் எழணும். So we have to rise. நீ தான் எழணும். We have to rise. நீ எழுந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். And if we rise from there, the Lord will be there to bless us. கர்த்தர் உன்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். And the Lord will be there to use us. கர்த்தர் உன்னை நீதிமானாக்க வல்லவராய் இருக்கிறார். And the Lord will be make us to தன்னுடைய நீதியில நிறுத்தி உன்னை நிமித்தம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். And he wants to make us righteous and he wants to bless others because of us. சங்கீதம் 112:6 வாசிப்போம். 112:6. Let's turn to Psalms 112 verse 6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். Hallelujah. Surely he shall not be moved forever. The righteous shall be in everlasting remembrance. அப்போ நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். So the righteous is shall be in everlasting remembrance. கீர்த்தினா என்ன? கீர்த்தினா என்ன? கீர்த்தி எங்க அக்கா பேரு கீர்த்தி இல்ல. கீர்த்தினா என்னன்னு கேட்டேன். புகழ், வெற்றி, நித்திய கீர்த்தி. அப்போ நீதிமான் ஒரு நாளுக்கான வெற்றியை உடையவன் அல்ல, ஒரு நாளுக்காக புகழப்படுகிறவன் அல்ல, நித்திய கீர்த்தி உடையவன். So the righteous man shall not be praised for one day, he would be in the everlasting remembrance. அப்போ ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? Everlasting remembrance. அப்படின்னா எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். எப்பவுமே ஞாபகத்துல இருக்கிறவன். அப்ப நீதிமான் எப்படி இருப்பா? எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கிறவன். அவன் அசைக்கப்படுவதில்லை. The righteous man would be always in the remembrance and he cannot be moved. நீ நீதிமானா எப்ப அசைக்கப்படுவதில்லை ஆப்போசிட் என்ன? அசைக்க. அப்ப என்னன்னாக்க அசைக்கிறதுக்கு ஆளெல்லாம் வரும். There will be more people to divert us and move us. உங்களை டைவர்ட் பண்றதுக்கு ஆள் வரும். There will be more persons to move us. உங்களை வேற இடத்துல கொண்டு போறதுக்கு ஆள் வரும். They will manipulate us. உங்க சிந்தையை தாக்குறதுக்கு ஆள் வரும். There will be people to manipulate our mind. ஆனா அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் மாறறதுனாக்க அவன் அசைக்கப்படுவது இல்லை. But still when he turns as everlasting remembrance, he would not be moved. அப்போ நீதிமானா நான் மாறணும்னாக்க மேன்மையானவங்களை யோசிக்கிறவனா இருக்கணும். So if I want to become righteous, then I should think about most glorious. இத வேதம் சொல்லுகிறது. And the Bible says, நீங்கள் கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் இருக்கிறவர்களையும் மேலானதை நாடுங்கள். So imagine whoever is next to the right side of the Lord in the kingdom, more than that. அப்போ ஒரு நித்திய கீர்த்தி வேணும்னாக்க நம்ம மேலானதை நாடுகிறவளா இருக்கணும். So if we want the everlasting remembrance, and we should imagine about which is the most high. மற்றவர்கள் நம்மை நினைவு கூறுவார்களாக்க எப்ப நினைவு கூறுவாங்க? When people would remember us. உலக ஒரு மனிதனை எடுத்துக்குவோம். காந்தி இன்னைக்கும் நம்ம நினைவு கூறுகிறோம் நோட்ல வச்சு. Even the Mahatma Gandhi has been remembered till today. ஆமா தானே? Aren't we remembering? தமிழ்நாட்டுல யாரை நினைவு கூறுறாங்க? பாருங்க எல்லாரையும் முக்கியமானவங்களெல்லாம் நினைவு we remember the most important persons. ஏன்? எப்பவுமே உலகம் வெற்றியாளனைத்தான் நினைவு கூறும், தோல்வி அடைந்தவனை நினைவு கூறாது. Always the word would remember who has won. நீங்க வெற்றியாளவனா இருந்தா நீங்க நினைவு கூறப்படுகிறவளா இருப்பீங்க. So if we won in our life, then we would be in the remembrance. வெற்றி என்பது சாதாரணமானதல்ல, பல தோல்விகளுக்கு படிக்கட்டு தான் வெற்றி. From the failures we get the success. ஆயிரம் தோல்விகளை 1000 படிக்கட்டை ஏறிதான் ஒருவன் உயர்ந்த படிக்கட்டில் நிற்கிறான். Failure is a stepping stone for success. ஆனா அந்த உயர்ந்த படிக்கட்டுக்கு மேல போய் ஒரு வெற்றி கோப்பை எடுக்க வேண்டும் என 1000 படிக்கட்டு ஏறிதான் ஆகணும். But if we want to get the victory, then we have to climb the 1000 steps. அப்ப உங்க பார்வை அந்த மேலானதை நோக்கி மாத்திரமே இருந்தா, if our eyes is only looking towards the victory, உங்க பாடுகள் எப்படிப்பட்டாலே அது மிதிச்சிட்டு நீங்க மேல போவீங்க. how much ever steps we have, we'll move towards. உங்க பார்வை கீழானதா இருந்தா, நான் என்ன மிதிச்சிட்டாங்கப்பா, இனி நான் எழ முடியாதுப்பா, if our eyes என்ன அப்படி சொல்லிட்டாங்கப்பா, என்ன இப்படி சொல்லிட்டாங்கப்பா,
அவங்க என்னை கிள்ளிட்டாங்கப்பா, என் பென்சிலை திருடிட்டாங்கப்பா, என் பல்பத்தை எடுத்தாங்கப்பா, என் நோட்டு புக்கை கிழிச்சிட்டாங்கப்பா, என் அட்டையை கிழிச்சிட்டாங்கப்பா, என் சாக்லேட்டை பிடுங்கிட்டாங்கப்பா. If we are complaining, then we will not look on to the victory. அல்ல, பள்ளிக்கு போனால் 2 பிள்ளைங்க பேப்பர் கிழிக்க தான் செய்யும். It's common in school tearing the paper. படிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பேனால குத்த தான் செய்யும். அதுக்காக ஸ்கூல் போக இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் போனால் நர்ஸ் ஊசி போடாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? வெற்றி வேண்டும் என்றால் பல தடைகளை தாண்டி தான் வெற்றி. After we move from the complaints, we'll reach the victory. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது நித்திய கீர்த்தி, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்போ ஒரு நித்திய கீர்த்தினாக்க ஒரு காலத்தால் மறக்கப்படாத ஒரு தலைவனாக மாறுகிறான். So the everlasting remembrance in the sense remembering forever. அப்போ காலத்தால் மறக்கப்படாதவனா மாறணும்னாக்க தடை வந்தா அதை உடைச்சிட்டு மேலே போயிட்டே இருக்கணும். So if we want to be in the everlasting remembrance, and whatever problem comes, we have to rise from that. தடைக்கல்லும் உங்களுக்கு ஒரு படிக்கல், அது உங்களுக்கு வெற்றியின் கல். Every failure is a stepping stone for a success. உங்க தடையை பார்த்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்கனாக்க நீங்க வெற்றி ஆளவனாக கீர்த்தி உள்ளவனாக மாறவே முடியாது. If we are down with our complaints, then we cannot reach the victory. பக்கத்துல பார்த்து நீங்களா நீதிமான், நீங்க இந்த பூமியில கீர்த்தி உள்ளவர்களா வாழணும். We are righteous and we should be in the everlasting remembrance. கீர்த்தி உள்ளதுனாக்க எப்படி வாழ்றது? What does it mean? தீர்க்க தரிசனம் வர இருக்கிறவங்க 4 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். If you have a prophetical blessings, then you have to say the prophecies for people. இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கிற வர இருக்க 4 பேர் சுவிசேஷத்தை சொல்லணும். If you are good in spreading gospels, we have to spread the gospel. குணமாக்குற வர இருக்கிறவங்க 4 பேரை குணமாக்கணும். If we have the blessings of curing others, then we have to cure for others. ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா, hallelujah. அடுத்த மாசத்துல இருந்து ஒரு பிளான் பண்ணலாம்னு இருக்கிறோம். I have a plan to do from next week, next month. என்னன்னு கேட்டதான் சொல்றதுக்கு. வியாதி, எப்படிப்பட்ட வியாதி உள்ளனாலும் கொண்டு வாங்க. So bring whoever is suffering from health issues. ஒருவேளை ஜிஹெச்ல இருந்தாலே ஒரு 100 பேரை கூட்டுவாங்க. Bring even from some 100 people from நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை முடிச்சு ஜெபம் பண்ண போறோம். Let's pray for them after the எல்லாம் சுகமாயி ஓடணும். They have to get relief from the issues. அப்புறம் ஜிஹெச் இருக்க கூடாதுங்க. And then the HMC தான் இருக்கணும். புரியல? After we do that, we shouldn't find the நாராயண GH. இருதாலய ஹாஸ்பிட்டல்காரன் வந்து கெஞ்சன, ப்ளீஸ் பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சனவங்க கிட்ட வந்து. In the hospitals, they have to come and ask us to ஃபாரின்ல இருந்து stop அங்க praying. ஃளைட் பிடிச்சு வரவலாம் இங்க வந்து சுகமாகி போகிறான். So even someone from the other countries, they should come here and get cured. நான் சொல்லிருக்கிறேன், விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலின் கீழே வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. The lamp would be lighted and kept under its plate. ஏனென்றால் அது மரக்காலின் கீழே வைப்பதற்காக கொளுத்தப்படல, விளக்கு தண்டின் மேல வைப்பதற்காக தான் கொளுத்தப்படுகிறது. And the reason the lamp is lightened because it should give the light to the world. கர்த்தர் உங்களையும் என்னையும் கொளுத்தி இருக்கிறது மரக்காலுக்கு கீழே வச்சு பெட் பத்த வைக்கிறதுக்கு இல்லை. And the Lord has lightened us to not to be useful. It's like for us to be useful for others. வெளிச்சமாய் மாறுவதற்காக. The Lord has lightened us to be useful for us. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:21. நமக்கு டைம் தான் பத்த மாட்டேங்குதுமா. 37:21. Psalms 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். The wicked borrows and pays not again, but the righteous shows mercy and gives. அப்போ துன்மார்க்கன் கடன் வாங்கி என்னவா இருக்கானா, கொடுக்காதவனா இருக்கிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். The wicked borrows and he did not pay it again, but the righteous shows mercy and gives. அப்போ இறங்கி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். So we should have some mercy on others and we should give. இறங்கி கொடுத்து நிறைய பேர் ஏமாந்தவங்களும் இருக்கிறோம்.
So இறங்கி கொடுத்து there will be some of us showing mercy on others and getting cheated. ஆனா இறங்குகிறவனுக்கு கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். But still, if we have mercy on others, the Lord would be mercy on us. இவங்க நிறைய பேர் தெரியும், நீங்க நிறைய கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். I know many of you here, you have given and been cheated. வேதம் சொல்லுகிறது இறங்கி கொடுக்கிறவன் தான் நீதிமான். But the Bible says that the one who is showing the mercy to others is righteous. Hallelujah. Hallelujah. வாசிப்போம் சங்கீதம் 1:1 வாசிப்போம். Let's turn to Psalm 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் தான் நீதிமான். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்க கூடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையே தேவனுக்குள் கட்டுகிறவர்களை விட உங்க வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிக்கிறவர்கள் தான் அதிகம். Today we have many people who take us away from God, not to keep close to him. இன்னைக்கு உங்க குடும்பத்தை கட்டுகிறவர்களை விட உங்க குடும்பத்தை உடைக்கிறவர்கள் தான் அதிகம். Today many are there to break our families than making it together. இன்னைக்கு அத துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்க கூடாது. So we should not be in the counsel of ungodly. பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது. And we should not stand in the way of sinners. யாரெல்லாம் பாவிகள்? Who are all sinners? யாரெல்லாம் பாவிகள்? கலாத்தியர் 5:19 இருந்து நீங்க 20 வரைக்கும் வாசிச்சீங்கன்னாக்க இந்த குணம்லாம் யாரெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே வாசிங்க. Let's turn to Galatians chapter 5. மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவன் பாவி. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை. இது 5 நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. இது 5 எல்லாம் பண்ண மாட்டீங்க. அடுத்து சொல்லுங்க. பில்லிசூனியம். இது பில்லிசூனியம்னா என்ன? நாம் நினைக்கிறோம் அப்படி மந்திரவாதி கிட்ட போய் அப்படி காய்த்து முட்டை எல்லாம் வச்சு முத்து வீட்டில் அப்படி போறதா பில்லிசூனியம் நினைக்கிறோம். இல்ல, ரண்டகம் பண்ணுவ. ரண்டகம்னா என்ன? இல்லாத ஒரு பாரியத்தை கொம்ப வச்சு மூக்க வச்சு காதை வச்சு அதை ஜோடிச்சு சொல்றோம்ல, அதுதான் பில்லிசூனியம். இது கிறிஸ்தவங்களுக்கு நிறைய வைக்க தெரியும். When we talk about the imaginary matters about others, that leads to the bad spirit. அதாவது கர்த்தரை அறியாத சகோதரர்கள் வைக்க பில்லிசூனியம் வேற. So if they are not the children of God and if they do so, that's different. அது நம்மகிட்ட ஆனா நம்ம வைக்கமா இருக்க ஒரு பில்லிசூனியம். வீடே பத்தினி எரியும், ஊரே பத்தினி எரியும். But what we do makes them to spoil their life. அட கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு பொட்டு வச்சு so we extend the matters and we do அது பில்லிசூனியம். அடுத்தது பகைகள். நம்ம எப்படி வருவோம்? சர்ச்சுக்கு வந்தாவே அந்த பக்கம் தான் திருப்பிட்டு வருவோம், அவங்கள பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். யாருக்கிட்ட பேசினாலும் பேசுவேன், அவங்க என்ன பண்ண மாட்டேன். ஆமா, நம்ம ஆவிக்குரிய வைராக்கியம் வேற பயங்கரமா இருக்கும். சரி ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. அடிக்கடி இந்த பாட்டை பாட வேண்டியது இருக்குது ஐயா. புரியுதுங்களா? நம்ம எதுல வைராக்கியம் பாராட்டுகிறோம்? கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? உலகத்தின் காரியங்களை வைராக்கியம் பாராட்டுகிறோமா? வைராக்கியம். கோபங்கள். என்னது? ஏமா கிறிஸ்தவங்களை போய் கோபம் வருமாமா? நம்மளுக்கு போய் கோபம் வருமா? வீட்டில் போய் நாளைக்கு பார்ப்போம். கோபங்கள், சண்டைகள். என்னது? சண்டை. புனிதமான வார்த்தை. இதெல்லாம் நம்மளுக்கு வருமா? சண்டைகள், பிரிவினைகள். பிரிவினை. 4 பேர் ஒன்னா இருந்தாக்க என்ன பண்ணுவோம்?
ஐயோ எனக்கு அந்த அடிக்கடி எனக்கு எந்த அந்த சிங்கம், அப்புறம் 4 மாடு, அப்புறம் நரி, கரெக்டு தானே? இப்போ நிறைய நரி பிரச்சனை இருக்கு. 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்க கூடாது, 4 பேர் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாது, 4 சபை ஒன்றா இருந்துடக்கூடாது. There's a lot of problem with unity now. ஹல்லேலூயா. Hallelujah. நான் என்ன சொல்றேனாக்க, இது வெளியே அதிகமாக இருக்க இல்லையோ, இன்னைக்கு சபைக்குள்ள அதிகமாக இருக்குது. Either it is more outside or not, but this is nowadays it's seen in the church. வாசிமா. மார்க்க பேதங்கள் ஏன் சபை தான் பெரிய சபை, உன் சபை தான் பெரிய சபை, நான் தான் சிறந்த சபை, பரிசுத்தவான் சபை, நீங்கெல்லாம் பாவிகள் சபை. மார்க்க பேதங்கள், பொறாமைகள். ஐயோ நமக்கு போய் அது வருமா? நான் சொல்றேன், கிறிஸ்தவங்களுக்கு வர்றதை பார்த்து பிசாசே பயந்து போயிட்டான். எனக்கு கூட இவ்வளவு பொறாமை இல்லை, இவங்களுக்கு இவ்வளவு பொறாமன்ட்டு. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. சரி, இப்படிப்பட்டது எதுவுமே நீங்க உங்களுக்குள்ள இல்லைனாக்க நீங்க பாவிகள் வழியில நிக்கிறவங்க இல்லை. If we don't have any of these characters, then we are not the one who stands in the way of the sinners. அப்ப நீங்க நீதிமானாய் மாறணும்னாக்க இது எதுவுமே உங்களுக்குள்ள இல்லைன்னு ஒரு அறிக்கை நீங்க கை தூக்கி இப்ப பண்ணிடுங்க. If you want to be righteous and if you don't have any of this signs, then you can raise your hands and say பரலோகமே எதிர்பார்க்கிறது ஒரு நீதிமான் இல்லையா? And even the heaven waits to see one righteous man. ஏன் நம்ம குடும்பம் காப்பாற்றப்படலை, ஏன் நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்படலை, ஏன் நம்ம நிமித்தம் தேசம் காப்பாற்றப்படலை, இன்னும் நான் அந்த பாவியுடைய வழியை விட்டு வெளியே வரல? Why still our family, our children and our world is not protected? It's because we didn't come out of this sins. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேரம் ஆடுது, ஒரே காரியத்தை சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தேவ மனிதர் இருக்கார், ஃபாதர் பெர்க்மன்ஸ். So one of the most loving person for me in this world is Father Beckmans. 2010 வருஷம், it's on the year 2010. KGFல வந்து ஒரு மீட்டிங். There was a meeting in KGF. அந்த KGF மீட்டிங்க்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க வச்சு நடத்தினாங்க. அப்போ நானும் அங்கே அந்த மீட்டிங்கு போயிருந்தேன். Father Beckmans had a meeting in KGF and I went to there. அப்போ அவரோடு தங்கி அவரோடு சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலைகள் அந்த 3 நாளும் கிடைத்தது. So I had an opportunity to spend time with him and have my meal with him. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட போதகர் வந்து அவரிடத்துல சொன்னார் இன்னொரு ஊழியக்காரரை பற்றி. At that time one more servant of God I spoke to him. அப்பா இந்த மாதிரி அவர் இருக்கார் இல்லப்பா, இந்த மாதிரினாரு. So that time he told about someone to him. Father ஒரே வார்த்தை சொன்னாரு. And the father replied, டேய் வேணடா யாரை பத்தி என்கிட்ட பேசாதடா, டேய் நல்லதா இருந்தா பேசுறா, தப்பா இருந்தா என்கிட்ட பேசாதடா, என் ஆவி கலங்க போயிடும்டா, அப்புறம் பிரசன்னத்துல இருக்க முடியாதுடா, வேணடான்ட்டாரு. Then he told that he is not interested to listen to that if it is not a good matter, and he would become bad because of hearing that. உண்மை சொல்றேன், அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். And we need to salute him. ஏன் தேசத்துல எத்தனையோ பேர் எழுந்தாங்க, இன்னைக்கு இல்லை. ஃபாதர் வந்த பிறகு நிறைய பேர் எழுந்தாங்க, பயங்கரமாக பாட்டெல்லாம் பயங்கர இதெல்லாம் எழுந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தேவ மனுஷன் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறார். Even there were more competitors ஏன் தெரியுங்களா? after he comes. பரிகாசக்கார கூட்டத்தில் சேர மாட்டார். But he never go and join in the people of sinners. கற்றுக்கின எத்தனையோ பாடங்கள்ல இது ஒரு நல்ல பாடம். And this is one of the good lesson I have learned from him. பரிகாச கூட்டக்கார இடத்துல மற்றவங்களை பற்றி பேசுகிற ஒரு காரியத்தில் அவர் என்ன பண்ண வர்றாரு இன்னைக்கு? அதனால தான் he won't involve himself. இன்னைக்கும் தேவனோடு வாழ்கிறார், இன்னைக்கும் பாடல்களை தருகிறார். அவருடைய பாடல்கள் அழிக்க முடியாததா, சரித்திரமிக்கதா இன்னைக்கு இருக்குது. He won't make himself involved with the scornful people, and that's because he stand till here. ஃபாதருக்கு பிறகு எவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல, and there were many people after Father Beckmans. இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல, but still they were not here today. ஏன் தெரியுமா? உட்கார்ந்து கமாண்ட் அடிக்கிறது டிவில மற்றவங்கள பத்தி. And you know the reason? They would do the commands about others. மற்ற ஊழியக்காரர்களை பற்றி கமாண்ட் அடிக்கிறது.
They spread, மற்ற ஊழியங்களை குறித்து விசுவாசிகளை குறித்து கமெண்ட் பண்றது, they spread bad about others. இது தேவன் அருவருக்கிற காரியம். And Lord doesn't like this. பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. Don't sit in the place of scorn. அங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் உங்களை பிடிச்சுக்கும். And if you go and sit in their place, that spirit will follow you. எனக்கு அங்க பரிகாசக்கார ஸ்பிரிட் அங்க உட்கார்ந்து இருக்கும். Because already the spirit of scorn will be there. அவன் கூட உட்கார்றது இல்ல, அவன் உட்கார்ந்த இடத்துல உட்கார கூடாது. And we are not supposed to sit in that place. பரிகாசக்காரர் Don't sit in the place of ஆமா, scorn. அவன் கூட உட்கார்றத போல அவன் உட்கார்ந்த இடத்திலே உட்காராதாரு போடுது. And we are not supposed to sit in the place of scornful. அப்ப யாரை பற்றியும் பரிகாசம் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அவசியமும் இல்லை. We don't have the rights to scorn about others. அவன் கணக்கு அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். And we need to surrender everything to God for whatever we do. ஓகே, கடைசியாக ஒரு காரியத்துக்காக சொல்லி நாம் ஜெபிப்போம். நமக்கு நேரம் தான் பிரச்சனை. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Let's turn to James 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. Confess your faults one to another and pray one for another that you may be healed. The effectual fervent prayer of a righteous man avails much. ஹல்லேலூயா. Hallelujah. இங்க வேதம் சொல்லுகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. அது சாதாரணமானதா இல்ல, பயங்கர பலனுள்ளதா இருக்குது. So the prayer of the righteous man is அப்ப very எந்த effectual. ஜெபம்னாக்க நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். We have to pray for others. யாரெல்லாம் திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ப்ரேயர் டீம்ல இருக்கீங்க கை தூங்க. We are all in the prayer team from Monday to Saturday. சரி, இந்த வாரம் என்ன ஜெப குறிப்பை அனுப்புனேன்? Can you tell what is the prayer point for this week? வாரம் ஒரு இந்த வாரம் 46 என்னவோ அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். 43. ஓகே, 43 ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறேன். I have sent 43 prayer points. என்ன ஜெப குறிப்பு? ஏன் சொல்லுங்க, ஜெப குழுவில் இருக்கிறீங்க, ஜெபிக்கல. சரி, அம்மா சொல்லுங்க. தேசத்துக்காக, எந்த காரியத்துக்காக? அதாவது இந்த வாரம் குறிப்பா மழையினால வெள்ளத்தினால எந்த பாதிப்புகள் உலக அளவில் இந்திய அளவில் வரப்போகுதுனுக்காக. So this week the prayer point is about நீதிமானாய் மாறணும் அப்படின்னாக்க மற்றவனுக்காக ஜெபிக்கிறவனா முதல்ல மாறணும். If we want to become righteous, we should pray for others. முதல்ல எந்து அடிச்சுக்கிறத மறக்குங்க. First of all, we should not pray only for us. ஆண்டவரே என் பிள்ளைக்கு காசு வேணும் படிக்கிறதுக்கு, ஆண்டவரே என் வீட்டுக்காரருக்கு சுகம் வேண்டும் இதுக்கு இருக்கு, ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது இருக்கும், எனக்கு வீடு வேணும் காரு வேணும், இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. So we have to stop praying for ourselves and we need to pray for others. உங்களுக்காக ஒண்ணு ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும், உங்க தேவ சித்தத்தை செய்யணும். We need to pray that we have to be in holy and we have to pray. உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், தான் உங்க ஜெபமா இருக்கணும். Our prayer should be like let your wish be done in my life. மற்றது எல்லாமே நீங்க தேசத்துக்காக மாத்திரம் தான் ஜெபிக்கணும். And the remaining all we have to pray for the நான் சொல்றேன், ஆண்டவரே உங்க சித்தமானது என் வாழ்க்கையில நடக்கணும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாமே நடந்துரும். If we submit ourselves to Lord, then everything will happen. உங்களுக்கு தேவ சித்தம் வந்தா கார் வந்துரும். And if there is a wish for the Lord to give you a car, தேவ சித்தம் வந்தா வீடு வந்துரும். And if there is a wish for Lord to give you கல்யாணம் ஆகிறதுக்கு தேவ சித்தம் வந்தா கல்யாணம் வந்துரும். And if there is a marriage wish by God, உங்களுக்கு என்ன விஷயமா நகை பணம் எது வேணுமோ தேவ சித்தத்துல தேவ திட்டத்துல அது இருந்தா வந்துரும். If everything whatever we need is in the wish of God, then it will come to us. முதல்ல ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும், என்ன பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. Prevent ourselves with தேவ சித்தமும் திட்டமும் என் வாழ்க்கையில நிறைவேறி இத மட்டும் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஜெபம் போதும். நீங்க if we pray for two things, உங்களுக்காக ஒரு வானத்தையும் வில்லாக வளைக்கல தேவையில்லை. If we pray for holiness and for the wish of God, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஒன்று இருக்குது.
And there's one prayer which we need to do. தேசத்திற்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். We need to pray for others and for the world. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. When we pray for others, we would be blessed. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க நீங்க உயர்த்தப்படுவீங்க. When we pray for others, we would be நீங்க raised. மற்றவங்களுக்காக ஜெபிக்க தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் உங்களை காண்பிப்பார். When we pray for others, the Lord would tell about many things, take us to the world. உங்க இருதயம் புரிகிறது. பாஸ்டர், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எங்க வெளியவே போலையே. நீங்க இங்க வராதனால நான் ஒன்றும் வெளியே போல. அடுத்த வாரம் முத்து பிரசங்கம் பண்றேன்னு ஒத்துக்கினாக்க நான் போறேன். இல்லை, நான் 75 வயசானாலும் சேரை தேய்ச்சி உடைச்சி அப்படியே ஆவியில் நிறைய சேரை உடைச்சி என்னக்க இப்போ இங்க ஒரு அழகா சொல்ல பாருங்க, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, நான் எஸ்தர் அம்மாவுக்கு விரோதமாக பேசியிருந்தாக்க, எஸ்தர்மா சாரிம்மா உன்னை தெரியாமல் பேசிட்டேன், இல்லை எஸ்தர் எனக்கு விரோதமாக பேசியிருந்தாக்க, எஸ்தர் என்கிட்ட வந்து சாரி பாஸ்டர், சாரி அங்கிள் நான் தெரியாமல் பேசிட்டேன். இப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டு நான் எல்லாத்தையும் எஸ்தர்கிட்ட சொல்கிறது, எஸ்தர் வேணாம், எஸ்தர் என்கிட்ட சொல்கிறது, நான் ஐயா எஸ்தர் தெரியுமா, தம்பி எஸ்தர் தெரியுமா ஐயா, என்கிட்ட சொல்ற விஷயம் எஸ்தருக்கு எனக்கு தவிர ஆண்டவருக்கு தவிர மூணாவது நிமிஷம் போகக்கூடாது. When there is a conversation between two people, that should not be spread to the third person. நான் போய் சொல்ல, எஸ்தர் என் பக்கத்தில் இருக்காங்க, எஸ்தருக்கு நான் எவ்வளோ நம்பிக்கைன்னு கேட்டு பாருங்க. நீ சொன்னது எங்கனா போயிருக்கா, நீ எதனா என்கிட்ட பர்சனலாக சொன்ன எங்கனா போயிருக்கா. ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளையோடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையோடைய காரியம். ஏன் தெரியுங்களா, இதுதான் ஒருவருக்கு ஒரு அறிக்கைனாக்க நம்ம ஊர் ஃபுல்லாக அறிக்கைட்டுருவோம். So we should not confess it to the world instead of one to one person. ஊர் ஃபுல்லாக அடுத்து செய்தித்தாளில் தான் வரணும், கொட்டை எழுத்தில் எஸ்தர் அவர்கள் சன் டிவியில் செய்தி வாசிப்பது அப்படின்ட்டு. நேற்று அவர்கள் காரில் வரும்போது டிஃபன் சாப்பிட்டார்கள். உங்ககிட்ட ஒருவர் தன்னுடைய பர்சனல் காரியத்தை சொன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. If someone is confessing about their personal to you, we should not spread it to others. ஒருவேளை அந்த காரியம் உங்களையும் இன்னொரு சம்பந்தப்படுத்தி சொல்றாங்கனாக்கா அவங்க கிட்ட சொல்லிட்டு ஜெபிக்க வைக்கலாம். Suppose if they are speaking something about you and another person, then we can say that to the another person and pray together. எஸ்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க, என்னையும் பாப்பையாவை குறித்து சொல்றாங்க எங்ககிட்ட அப்படின்ற போது நாங்கள் பாப்பையாவை டிஸ்கஷன் பண்ணி, ஏய் சும்மா ஏன் திடீர்னு முறிக்கிற, இப்போ நானும் பாப்பையும் டிஸ்கஷன் பண்ணி இந்த காரியத்துக்காக நம்ம 2 பேர் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகி ஜெபிக்கலாம். So when there is something to speak about two persons, and if it is spreaded, they both can discuss and pray together. அப்போ நாங்க இந்த காரியம் எங்க 3 பேரை தவிர வெளியே போக கூடாது. And this matter should not spread despite of these 3 people. Hallelujah. 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 அப்போ அடுத்து சொல்ற ஒருக்கு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். So we need to pray for one another. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த தேசம் பாழாய் போய் கொண்டு இருக்குது. And the Lord says that the world is being spoiled. தெரியுங்களா, திருச்சி பக்கத்துல நெல்லெல்லாம் கருகி சாகுது. And you know, near Trichy we don't have paddy fields. போன மாசம் அரிசியுடைய விலையை விட இந்த மாசம் அரிசியுடைய விலை 400 ரூபாய் மூட்டைக்கு அதிகமா இருக்குது. So the amount for rice is increased than the last month. இன்னும் சொல்றாங்க, இன்னும் 2 மாதம் இப்படி இருந்தால் ஒரு மூட்டை மீது 700 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் அதிகமாகும் சொல்றாங்க. So it's told that if the same situation persists, then the amount would raise from 700 to 800 rupees. ஜூலை மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் எல் நீனோ என்ற ஒரு காரியம் தேசங்கள் முழுவதும் பரவிக்கொண்டு இருக்கிறது. And there is a matter about El Nino is spread in the world for the next 6 months. தட்பவெட்ப சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. The temperature of தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மழை வரல.
And we didn't receive the கர்நாடகா rainfall. கொடுக்க வேண்டிய தண்ணி தரல. The Karnataka doesn't give water. இன்னைக்கு தான் ஏதோ 10 TMC ஏதோ திறந்து விட்டுருக்காங்க. 10,000 கனடி என்னவோ திறந்து விட்டுருக்காங்க. Today they have planned to give some. மழை இல்ல. There's no rain. விவசாயிகள் தவிக்கிறார்கள். The farmers are. இது நிமித்த தேசத்துடைய பொருளாதாரம் சீர்கெட்டு போய் The இருக்குது. farmers are struggling and are. ஒரு பக்கம் மழையினால ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்காங்க. And there are people died because of. ஜப்பான்ல நிலநடுக்கம் வரும்னு சொல்லிட்டு நாம போட்டோமா ஜெபிக்க சொல்லி. போன வாரம் ஜப்பான்ல நிலநடுக்கம் 7 something வந்து நிறைய பேர் இறந்து இருக்காங்க, வீடுகள் இல்லாம இருந்திருக்காங்க. And there was a earthquake in Japan and many people has lost their lives. தேசத்திற்கு வரப்போற காரியத்தை யாருக்கு சொல்றாரே இல்லையோ தேவன் நம்மளை நம்பி சொல்றாரு. And the Lord is revealing that to us by believing us. ஆனா நம்மள போல ஜெபிக்கிறவங்க யாரும் கிடையாது. But we don't bother much about it. யோசனை பண்ணி பாருங்க. Let's think about it. நான் அனுப்புற தேசத்துல இருக்க அநேக ஊழியக்காரர்கள் தன் சபையில வச்சு ஜெபிக்கிறாங்க. Whatever I am sending, many servants of God are using நான் that எவ்வளவு to pray. கண்ணீரோடு ஒரு டிசைன் பண்றதுக்கு ஒரு காரியத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. I am spending much time to prepare that for you. ஆனா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு அனுப்புனாக்க என்ன ப்ரேயர் ரெக்வெஸ்ட்னே தெரியல. I'm spending so much of time for that and sending it to you, but you don't even know the prayer request. எதுக்கு என்ன சொல்றேனாக்க நீங்க நீதிமானா மாறணும்னாக்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். If you want to become righteous, then you should pray for others. ஜெபிக்காத ஒருவன் நீதிமானா மாற முடியாது. The one who doesn't pray will never become a righteous உனக்காக man. இல்ல, மற்றவங்களுக்காக 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 Praying for others தேசத்துக்காக 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 and praying for the world. அப்ப இந்த 7 காரியங்கள் இருக்கிறவன் தான் நீதிமான். So when someone has this 7 signs, then he is ஒன்று righteous. தேவனோடு இருக்கிற ஜெப ஜீவியம். The first one is living with faith. இரண்டாவது துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காதவன். And the second one is the one who doesn't take the counsel of மூன்றாவது ungodly. இரக்கமும் தாராள குணமும் உடையவன். And thirdly, he should have mercy. And நான்காவதாக அசைக்காதவனாய் கீர்த்தியுள்ளவன். the fourth one is unshakable steadfastness. ஐந்தாவதாக விழுந்தாலும் எழுந்திருக்கிறவன். And fifth one is fallen, even if he should be raised even if it's fallen. ஆறாவதாக தன் வார்த்தையினால மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவன். And sixth one is speaking the truth. ஏழாவதாக விசுவாசத்தில் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவன். And the seventh one is living in faith. நீங்களும் நானும் நீதிமானா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants us to be righteous. நீங்களும் நானும் நீதிமானா மாறட்டோம்னாக்க பரலோகமே இறங்கி வந்து If we change as a righteous, then the heaven would come down. நம்மோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். And they'll come and make a covenant with us. நான் இன்னும் வருகிற நாட்களில் இந்த உடன்படிக்கையின் மகத்துவத்தை நான் உங்களோட சொல்றேன். For the further weeks, I'll talk about the glory of covenant. இந்த 7 காரியங்களும் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். And all these 7 signs should come into இந்த us. 7 காரியங்களை கர்த்தர் நமக்குள்ள வளர்க்கணும். In all these 7 signs should be grown in us. கர்த்தர் சொல்லணும், And the Lord should say, இந்த தலைமுறையில் இவர்களை நீதிமானாக பார்த்தேன். and this generation is made righteous. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். Let's read the Genesis chapter 6:9. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். ஓகே, போதுமா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அந்த காலத்தில் இருந்தவங்க ரொம்ப மோசமானவங்க. நோவின் காலத்தில் இருந்த எப்படி இருந்தவங்க? ரொம்ப மோசமானவங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவங்க, அருவருப்பானவங்க. இவங்க மத்தியில தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நோவா கர்த்தர் வேற ஒரு உலகத்தை பரிச்சயத்து போய் வச்சு வாழ வைக்கல. நோவா பிறந்தோன்னே நோவா நீ பிறந்துட்டு தெரியாம இந்த பூமியில இவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்கப்பா, நீ வாப்பா வேற உலகத்தை உன்னை கொண்டு போல. அந்த நாட்களில் வாழ்ந்த அசுத்தமானவர்கள் மத்தியில அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். Noah has been in the period of people those who are wicked, and among the wicked he was the righteous man who is at that time. உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு முக்கியம் கிடையாது, நீங்க யார் என்பது முக்கியம். Doesn't mean that what happens around us, but who are we, that's important.
இந்த உலகம் எப்படி இருக்குது என்பது முக்கியமல்ல, இந்த உலகத்தில் நான் யார். It doesn't mean about the world, but whom we are in the world. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. There's one identity for you. உங்களுக்கு எனக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் For இருக்கு. every one of us, we have one separate identity. இந்த அடையாளம் தான் And this identity இனி உலகத்தை காப்பாற்ற போகுது. would save the world hereafter. இந்த அடையாளம் தான் And this identity இன்னும் சந்ததியை காப்பாற்ற போகுது. would save the future generations. இந்த அடையாளம் தான் And this identity சர்வத்தையும் காப்பாற்ற போகுது. is going to protect everything. உங்க அடையாளம் என்ன என்பதை நீங்க தீர்மானிங்க. And we have to decide about what is that identity. கர்த்தர் எப்பவுமே தீர்மானிக்கிற அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நம்ம இடத்திலே கொடுக்கிறார். God has given all rights for us to make our own decisions. நன்மையும் தீமையும் முன்னாடி வைக்கிறார். He has kept the goodness and wickedness. அதை எடுத்துக்கொள்ள அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் மனிதனிடத்திலே கொடுக்கிறார். And he has given all the rights to the human to pick one rightly. நீங்க யார் என்பதை பரலோகம் தீர்மானித்து விட்டது. The heaven has already decided who we are. நீங்க எப்படி இருக்க கூடாது என்பதை நரகமும் தீர்மானித்து விட்டது. And the hell also decided already how we should not. நீங்க யாராக இருக்க போறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். We have to decide that whom we are. நீங்க யாராக இருக்க போறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். We have to decide that whom we are going to be. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானிப்பதுதான் உங்கள் வாழ்க்கை. So when we decide about whom we are going to be, that is our life. அரை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஆண்டவரே, Dear Lord, அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்குள்ள on the people, those who lived on those days, அவன் நீதிமானும் he was a righteous man. உத்தமனும் He was a blameless man. தேவனோடு சஞ்சரிக்கிறவருமாய். He was walking with God. இந்த நாளிலே வாழ்கிறவர்களுக்குள்ள And the people, those who live on these days, நாங்க நீதிமானா இருக்கணும். we need to be righteous. இந்த நீதிமானுடைய 7 காரியங்கள் எங்க வாழ்க்கையில சம்பவிக்கணும். All the 7 signs of this righteous man should happen in our இந்த life. நீதிமானுடைய 7 காரியங்களை நாங்க அனுபவிக்கணும். We need to perish with the 7 signs of these righteous இந்த men. நீதிமானுடைய 7 காரியங்கள் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை பார்க்கும்போது மற்றவர்கள் இவன் நீதிமான் என்று சொல்லத்தக்கதாக நாங்க வாழணும். Lord, let us all have the 7 signs in our life. By seeing that, let everyone get to know that we are righteous. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். And thank you, Lord, for making the same. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We pray in the name of Jesus Christ. ஆமென். ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah.